எப்படி சொல்றதுன்னு தெரியல. சொல்ல கஷ்டமா தான் இருக்கு, கேட்க உங்களுக்கும் கசப்பா தான் இருக்கும். போன 4 மாசமா லோ ப்ரோக்ரஸ், ரெசெஷன், கம்பெனி நஷ்டத்துல ஓடுது. டீம்ல நீங்க 2 பேர் தான் பூர் பர்ஃபார்மர்ஸ். உங்கள ஒருத்தரை தான் வச்சுக்க முடியும், இன்னொருத்தரை வேற வழியே இல்லையா சீஃப்? யாரை தூக்க போறீங்க? அதை நீங்க தான் முடிவு பண்ணணும். ஒரு டெஸ்ட், 1 வார டைம். ஒரு ஆள், அல்பத்திலேயே அல்பம், மகா அல்பம், கஞ்சல்லையும் கஞ்சன், வடிகட்டின கஞ்சன். உங்கள யார் அவனை அதிகமா திருப்திப்படுத்துறீங்களோ அவனுக்கு தான் இங்க இடம். உங்க அசைன்மெண்ட் நாளைக்கு காலையில ஸ்டார்ட் ஆகுது. ஓகே சீஃப், உத்தரவு கொடுங்க. ஜெய் விட்டலாச்சாரியா. ஒரு நிமிஷம். நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 3 கண்டிஷன். கண்டிஷன் நம்பர் 1, ஒருத்தருக்கு எதிராக இன்னொருத்தர் வேலை செய்யக்கூடாது. கண்டிஷன் நம்பர் 2, எக்காரணத்தை கொண்டும் கம்பெனி சீக்ரெட்ஸ் வெளியில விடக்கூடாது. கண்டிஷன் நம்பர் 3, நீங்க என்ன வர கொடுத்தாலும் அது நம்ம கம்பெனி பட்ஜெட்டுக்குள்ளதான். யோ, ஸ்மோக்க கம்மி பண்ணுங்கயா. சாம்பிராணி என்ன விளைவிக்குது தெரியுமா? ஜெய் விட்டலாச்சாரியா. ஜெய் விட்டலாச்சாரியா. போங்க. யோ, யாரையா நீங்க? என் பாத்ரூம்ல என்ன பண்றீங்க? பயப்படாதீங்க, நாங்க நன்மை செய்யும் பூதங்கள். முதல்ல விளக்கு தேய்ச்சாதான் வருவீங்க, இப்ப நான் பல்லு தேய்ச்சாலே வரீங்க. நீ தொட்டு குத்து குண்டு பல்பு கூட வாங்க மாட்டேன்னு தெரியும். நீ இல்லாம விளக்கு வாங்க போற, அதான் வந்து நின்னோம். எங்களுக்குள்ள போட்டி. உனக்கு என்ன வரணும் கேளு. முதல்ல எனக்கு கக்கூசுக்கு போகணும், வெளில போங்கயா. அப்படியே ஆகட்டும். நீங்க ஒன்னும் போலியா? நிஜமாவே நீங்க பூதமா? இந்த அலாவுதீன் படத்துல வர மாதிரி? நான் டவுட்டா கேக்குற? ஆமாயா. அப்படின்னு ஒரு மேஜிக் பண்ணி காமி. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. எனக்கு நல்ல ட்ரெஸ் போடணும். இந்த பொண்ணுங்க என்னை தேடி வந்து பேசுற மாதிரி நல்ல ட்ரெஸ் போடணும். தூ, அவ்வளவுதானா? உன் வாழ்க்கையை நான் மாத்தி காட்டுறேன் பாரு. என்ன பாரு, இந்த பாரு, கொஞ்சம் திருப்பி பாருடா. பழுக்கு சட்டை, பழைய செருப்பு தூக்கி போட்டுடா. ஜீன்ஸ் பேண்ட்டையும் கூலிங் கிளாஸையும் எடுத்து மாட்டுடா. கேட்டதெல்லாம் கொடுத்தா இங்க பூதம் வந்ததே. எத்தான ஆடு எனக்கு செட்டானதே. கனவு தண்ணி போல ஒரு அழகு பொண்ணுடா. செலவு பண்றதுக்கு கொஞ்சம் பணம் இதான் காலம். என்ஜாய் பண்ணுடா. என்னது? ஹாய், ஜீனி உலகம் 2 ஆச்சுன்னா இந்த கூத்தாடிக்கு கொண்டாட்டம் தான். இஷ்டம் போல செலவு பண்ண காசு வந்ததே. ரெண்டும் போட்டி போடுங்கம்மா, கண்ணு தெரியாதவம்மா. மா ஐயா. ஐயா சாமி, அம்மா பணம் வந்தாலும் பரபரக்குதே. பிச்சைக்காரன் தட்டு கூட கண்ண பறிக்குதே. ஊர் சுத்த ஒரு வண்டி. பைக்டா. டேய், ச்சே. கார் கொடுத்து கவர் பண்ணிட்டியா? எல்லாரும் சோப் போட்டப்பறம் தான் துண்டு கொடுப்பாங்க. நீ என்னடா துண்டு குத்து சோப் போடுற? ஆலமனா, இந்தாங்க டீ. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன பார்த்து என்ன அந்த வார்த்தை கேக்குற? அதெல்லாம் சொல்ல முடியாது பையா. அப்படி என்னதான்டா கேட்டான்? சினிமா நடிகை சொப்பன சுந்தரிய சொல்ல வேண்டியது தான்டா. சொப்பன சுந்தரிய பாய்ஸ்,
கண்டிஷன் நம்பர் 2, கம்பெனி சீக்ரெட்ஸ் வெளியில சொல்லக்கூடாது. ஞாபகம் இருக்குல்ல? ஆமா சொப்பன சுந்தரி, அந்த சோமபானத்தை எடுத்துக்கிட்டு வா. ஐயா ஏப்பா, இங்க வா. கார் ஓட்டி பறக்கும் போது கவனம் மாறல, இந்த அல்பத்தரம் கொஞ்சம் கூட விட்டு போகல. ஜீபூம்பா, 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 ஜீபூம்பா. ஆ? ஏய் ஐயோ தோடா இப்ப என்ன ஆச்சு? சாரி பாஸ், மேஜிக் வேலை செய்யாது. 8:09 பவர் கட். நாம அடுத்த வாரம் கேட்கலையே. அரெஸ்ட். நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? கார் தேடி இருக்க, கலரோட அடிச்சிருக்க, லேடியா கேஸோட ஊர் சுத்தி இருக்க. இதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணன்னு கேக்குற. வாடா ஸ்டேஷனுக்கு. சார் சார் நான் இல்ல சார், அவனுங்க தான் சார். சார் நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம அவனுக்கு கொடுத்தது ஒரு பாய், கொஞ்சம் பணம், பந்தாவா போட்டுக்க துணிமணி. அப்போ திருட்டு கார், கள்ள நோட்டு, அந்த பொண்ணு, இதையெல்லாம் அவனுக்கு கொடுத்து சிக்க வச்சது யாரு? நாம நினைச்ச மாதிரியே நாம வச்ச காரை இன்னொரு ஜினி தான் கொடுத்ததை நினைச்சு அவன் எடுத்துட்டு போயிட்டான். குட். இனிமே அவனை என்கிட்ட விட்டுடு. நான் அவனை ஃபாலோ பண்ணிக்கிறேன். அவன் இப்ப வீட்டில் தான் இருக்கான். நம்ம அடுத்த பிளான் படி பண்ணிடு. அப்ப அந்த பணத்தை நான் வெளியில வச்சுட்டு போயிடுறேன். ஓகே, முடிஞ்சது ஃபோன் பண்ணு. நான் போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அப்போ அவனை சிக்க வச்சது யாரு? மா தாயே, நான் என்ன நிஜமாவா பிச்சை எடுத்த? ஒரு வாரமா பூலோகத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்க்க தான் வந்தேன். ஆனா நீங்க ஒரு வேலையும் ஒழுங்கா செய்யல. உங்களுக்கே தெரியும் நம்ம உலகத்துல ரெசெஷன். உங்க 2 பேருக்கும் இன்னும் ஒரு வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள அவனுக்கு யாரு அதிக பிரச்சனை தரீங்களோ அவங்க தான் வேலையில இருப்பீங்க. Your time starts now.